ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் வச்சு இது போல் ஒரு தடவை செஞ்சுப்பாங்க. இது வந்து பச்சடி கிடையாது. ஆனால் காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து இது ஒரு வகையான மாங்காய் பொரியல்னு கூட சொல்லலாம். ஊறுகாயும் கிடையாது. அதுக்கு முதல்ல வந்து வானல் வச்சு எண்ணெய் சேர்த்து, கடுகு சேர்த்து, காஞ்ச மிளகாய் சேர்த்து, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நறுக்கி வச்ச மாங்காயும் அதில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கிண்டணும். இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. நம்ம வந்து மிளகாய்த்தூள்லாம் போட மாட்டோம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி தண்ணி ஊற்றிடணும். தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம வெள்ளை சர்க்கரை, இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சாதாரணமாக வந்து பச்சடி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்ப்போம். இதுக்கு வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்கணும். இது வந்து மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொலைய வெந்துடணும். இதில் வந்து காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு, அதாவது எல்லா சுவையும் சேர்ந்துருக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா இப்போ இது வந்து 2 மாங்காய், பெரிய மாங்காய், அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான மாங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது நல்லா இது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். இது சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். தக்காளி சாதம், சாம்பார் சாதம், அந்த மாதிரி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.